வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம் இந்த பராபவ வருஷம் தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக் பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி ரைட்டு, ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? துலாம் என்னங்க, போன வருஷம் பட்டைய கலப்பு. போன வருஷம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். எனக்கு தெரிஞ்சு நம்ம துலாமில் நிறைய பேர் கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு வருஷம். சரியா? இந்த வருஷம் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குற. அப்போனா டப்பு மணி. இப்போ போன வருஷம் நம்ம சொன்னதை யார் ஃபாலோ பண்ணாங்களோ, கரெக்டாக கல்யாணம், மகப்பேறு, ஜாபு யார் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்படியே இப்போ பணம் கொட்டுற நேரம். சரிங்களா? ஃபாலோ பண்ணவங்களும் சரி, ஃபாலோ பண்ணாதவங்களும் சரி, இப்போ சொல்ல போகிறது கவனித்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2ஆம் வீட்டை பார்க்குற பணம் சம்மந்தமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? ஒன்று, பணம் நல்லாவே வரும். அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சுக்கிரன் வீடு அதுவும் ஆண் வீடு, காற்று வீடு. எப்பவுமே எதில் பணம் போட்டால் டபுள் ஆகும், எதில் பணம் போட்டால் ட்ரிபிள் ஆகும், எதில் பண்ணலான்றது யோசனை வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் ஏதாவது கேம்பிளிங்கில் போடுறேன், அவங்க சொன்னாங்க இதில் இவ்வளோ வட்டி வரும், அவ்வளோ வட்டி வரும்னு ஏன்னா ஸ்கீமில் போய் மாட்டிக்காமல் கரெக்டான விஷயத்தில் போட்டோம்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு என்ன, சுக்கிரன் லக்ஸுரி சம்மந்தமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? லேண்டு வாங்கணுன்னாலோ, வண்டி வாங்கணுன்னாலோ, நீங்கள் எப்படியும் வண்டி வாங்கினாலும் அழகான வண்டி ஸ்டைலிஷாக வேணும்னுவீங்க. வீடு கட்டினாலும் நம்ம வீடு கட்டுறதை விட இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு பயங்கரமாக செலவு பண்ணுவீங்க. எல்லாம் ரைட்டு. ஆனால் கரெக்டான இடம், ப்ராப்பரான வண்டி, உங்களுக்கு ராசியான கலராக நம்ம வாஸ்து பார்த்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். வாஸ்துலாம் நான் நேரில் வரணும் கூட இல்லைங்க. நிறைய பேர் நேரில் உங்களுக்கு தான் காசு செலவு. நான் பஸ்ஸில் வர சார்ஜ் அது இதுன்னு. வீடியோ காலில் வாங்க. வீடியோ காலில் ஃபஸ்ட் லெவல் முடிச்சிடலாம். அதில் பிரச்சனைன்னும் போது நேரில் வந்தாலே போதும். ஸோ வாஸ்து பார்த்து வீடு வாங்குங்க. நீங்கள் வளர்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, காசு வரன்ட்டு அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், நகை வாங்கலாம், நல்ல ஸ்டாக் மார்க்கெட் ப்ளூ சிப்ஸ் கம்பெனியாக போடலாம். இது ஒன்று. வேறு என்ன பண்ணலாம்? கடன் அடைக்கலாம். கடன் அடைக்கிறதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் அடைக்கலாம், நோய்களை குறைக்கலாம். இப்போ இது நம்ம துலாம்ன்றது என்ன, சுக்கிரனுடைய வீடு. இந்த பால் உறுப்பு சம்மந்தமான சில இஷ்யூஸ் வரும். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனு, டயபெட்டிஸ், அதனால் நிறைய வரும். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குலாம் சூப்பரான டைம். இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வர விஷயங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? இது அடுத்து உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகுங்க. ஏன்னா நம்மளுக்கு அதான் இந்த தராசு மாதிரி நீதிடா நேர்மடான்னு சொல்லிட்டு இருப்போம். அது நிறைய பேருக்கு பிடிக்காது, சண்டைக்கு வருவாங்க. அந்த எதிரிகள் தொல்லை எதனா இருந்ததுன்னா அதுவும் இப்போ கம்மியாகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓவராலாகவே உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொன்று, வேறு என்ன பண விஷயங்கள், வேலையில் நல்ல முன்னேற்றம் வருவாங்க. நீங்கள் ஏதாவது இப்போ ஜம்ப் அடிக்கணும் வேலைக்கு, இல்லை இருக்கிற இடத்துல ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும், இல்லை ப்ரமோஷனுக்கு ஒன்றும் டைம் இருக்குது. ஏன்னா சில ஆர்கனைசேஷனில் ஜூன் ஜூலை, ரொம்ப பழைய ஆர்கனைசேஷன்லலாம் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை தான் ப்ரமோஷன் தான் சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய இடத்துல ஜூனில் தான் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்று உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு டைம் இருக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கனாலும் பிஸ்னஸ் வளர்கிறதுக்கும் சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் இதில் வந்து ஆடிட்டர்ஸ் இருப்பீங்க, சிஏ இருப்பீங்க. இப்போ ஜூன் மாதம்லாம் ஆடிட்டிங்க்கு ஃபைல் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, மெயினாக இந்த குரு பயிற்சி எதுக்கு உங்களுக்கு அப்படின்னா, நல்ல பணம் வரும், அதை நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஜாபில் நல்லா முன்னேறுவீங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் நல்லா முன்னேறுவீங்க. இதுதான் மெயினான விஷயம். இதை தாண்டி உங்களுக்கு கல்யாணத்துக்கு யோகம் நல்லாயிருக்கு, நம்ம வந்து மகப்பேருக்கு யோகம் நல்லாயிருக்கு, நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து எதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா அந்த உடல்நிலை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு உடல்நிலை ஜாகிரதையாக இருங்க. பிஸ்னஸில் ப்ராஃபிட் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அது பிஸ்னஸ் நல்லா வளரும். ஆனால் யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், யார்கிட்ட வாங்கியிருக்கேன், ப்ராப்பராக அக்ரிமெண்ட் எழுதியிருக்கேனா, இந்த வட்டிக்கு வாங்கி அதை கரெக்டாக கட்டுறேனா, இந்த விஷயத்துங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். சரிங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு, மகாலட்சுமி தாயார் தான். டிஃபால்ட்டாக மகாலட்சுமி தாயார் சூப்பராக வேலை செய்யும். அதை நீங்கள் சுவாதியாளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மன், மகாலட்சுமி லக்ஷ்மி தாயார் மடியில் வச்சுருப்பார், லக்ஷ்மி நரசிம்மன் அவர் வழிபடலாம். நீங்கள் விசாகம் வந்தால் வள்ளியை வழிபடலாம், முருகன் வள்ளியை வழிபடலாம், வள்ளி அம்மா இருந்த கோவில்களை வழிபடலாம். நம்ம வள்ளியூர் இருக்குது, நம்ம திருச்செந்தூர்லேயே வள்ளி குகை இருக்குது, வேலூர் பக்கத்தில் வள்ளி அம்மா இருந்த கோவில்கள் இருக்குது, திருத்தணி வள்ளி அம்மா. அது வள்ளி அம்மா இருந்த இடங்கள், அந்த கோவில்கள் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர குறையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. வெள்ளை மொச்சை, நீங்கள் நிறைய லக்ஷ்மி பழைய காலத்தில் லக்ஷ்மி கோயிலில் பாருங்கள், சின்ன வயசு சாப்பிட்டு இப்போலாம் கிடைக்க மாட்டாங்குது. கோவிலுக்கும் இப்போலாம் போக முடியல. இப்போ ரொம்ப தூரமாக இருக்க கோயிலுக்காக போகிறோம், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போக முடியல. லக்ஷ்மி கோயிலில் வந்து இந்த வெள்ளை மொச்சை அவிச்சு தருவாங்க. அது வந்து அவ்வளோ சுக்கிரன் நினச்சி நீங்கள் இந்த வெள்ளை மொச்சையை நல்லா அவிச்சிட்டு நாட்டு சக்கரை கலந்துட்டு லக்ஷ்மி அம்மாவுக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல சுக்கிரன் நினச்சி வந்து உடம்புல பயங்கரமாக ஊறும். நிறைய நல்ல விஷயம்.